அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா 6 மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட கழக அலுவலகங்களையும் அவை அமைந்துள்ள வளாகங்களில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைகளையும் சென்னை தலைமை கழகத்தில் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். தலைமை கழகத்திற்கு முதலமைச்சர் வருகை தந்தபோது மேள தாளங்கள் முழங்க சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் தெற்கு, நாமக்கல், கரூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலையுடன் புதிதாக மாவட்ட கழக அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த புதிய மாவட்ட கழக அலுவலகங்களையும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைகளையும் திறந்து வைப்பதற்காக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று சென்னை தலைமை கழகத்திற்கு வருகை தந்தபோது அவரை வரவேற்கும் விதமாக சாலையின் இரு மருங்கிலும் கழக கொடிகளும் தோரணங்களும் வரவேற்பு பதாகைகளும் அழகுற அமைக்கப்பட்டு பேண்டு வாத்தியங்களும் இசை கருவிகளும் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்களுடன் கழக தொண்டர்கள் கழக கொடிகளை ஏந்தியும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் தொழிற்சங்க கொடிகளை ஏந்தியும் வாழ்த்து முழக்கங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். மகளிர் அணியினர் முதலமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். தலைமை கழக வளாகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன், கழக பொருளாளரும் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான திரு ஓ. பன்னீர்செல்வம், கழக தலைமை நிலைய செயலாளரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு பி. பழனியப்பன் ஆகியோர் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். வரவேற்பினை தொடர்ந்து 6 மாவட்டங்களில் கழக பணிகளையும் தேர்தல் பணிகளையும் சிறப்புடன் ஆற்றுவதற்கு ஏதுவாக நவீன வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட கழக அலுவலகங்களையும் அவை அமைந்துள்ள வளாகங்களில் நிறுவப்பட்டுள்ள புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைகளையும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். பின்னர் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாவட்ட கழக அலுவலகங்களை சிறப்புடன் கட்டி முடித்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உளமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் தொழில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சருமான திரு பி. தங்கமணி புதிதாக திறக்கப்பட்ட நாமக்கல் மாவட்ட கழக அலுவலக முகப்பிலிருந்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதேபோன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக பொருளாளரும் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான திரு ஓ. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சி அரங்கில் இருந்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நிகழ்வை தலைமை கழக வளாகத்தில் திரண்டிருந்த மக்கள் காண்பதற்கு ஏதுவாக அகண்ட திரை அமைக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது.